நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், என் கிட்டே வந்துடாத, என்னை சமாதானப்படுத்தணும் முடிவுக்கு வந்துட்டு வந்துடாத அப்படின்னு யாராவது கோவப்படுறாங்களா? இல்லை நீங்களே நிறைய வாட்டி கோவப்படுறீங்களா? என்ன விஷயம்னா, நீங்கள் கோவப்படுறதுக்கான காரணம், அந்த கோவத்திலே ரொம்ப நேரம் இருக்க வேண்டிய காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க பொறுத்த ஸோ எப்படி உங்கள் கோவத்தோடைய அந்த லெவல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்ற விஷயம் தான் பார்க்க போகிறோம். அந்த சம அமௌண்ட் ஆஃப் அப்படி சொல்லலாம், சம கோவத்தில் இருக்குன்ற விஷயம். எதனால் நீங்கள் கோவத்தில் இருக்கீங்கிற விஷயத்த நீங்கள் என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? எப்பப்பெல்லாம் கோவப்படுன்ற விஷயத்த யோசிச்சுருக்கீங்களா? நான் 2 செகண்ட் 3 செகண்ட் டைம் தரேன், யோசிங்க. சரி, நீங்கள் கோவப்படுறதுக்கான காரணம், கோவப்படுற பர்சனுடைய ரிலேஷன்ஷிப் நோட் பண்ணிக்கோங்க. மெயினாக இதை எதுக்காக மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னா, காரணம் அந்த பர்சனாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை அந்த சுச்சுவேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு மைண்டில் திங்க் பண்ணிக்கோங்க. நம்ம 2 செகண்ட் வெயிட் பண்ணுறேன், கன்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட் திங் எதுக்காக கோவ் பண்ணுறீங்க, யார்கிட்ட கோவப்படுறீங்கன்ற விஷயம். இந்த 2 கேள்வி மட்டும்தான் யோசிங்க. ஓகே, நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மனசில். சரி, எந்தெந்த டைமில் நீங்கள் நம்ம கோவப்படுறன்ற விஷயத்த நீங்கள் நினைக்கிற மாதிரி தான். நான் சொன்னால் அவங்க கேட்கல, நான் சொல்கிறத அவங்க லிசன் பண்ணலை. ஸோ நான் சொல்லும் போது அவங்க எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்ற விஷயத்த சொல்லுவோம். மோஸ்ட்லி இதை நான் டிரைவ் எப்படி பண்ணுறேன்னா, கம்யூனிகேஷன்ஸ், அதாவது ஸோ நீங்கள் சொல்கிற விஷயத்த ஆப்போனன்ட் பர்சன் கேட்குறாங்களா, அவங்க அந்த சுச்சுவேஷனில் இல்லாத டைமில் தான் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க, ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, அவங்க ஆல்ரெடி அந்த டிசிஷன் எடுத்துருப்பாங்க. நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது அது அவங்களுக்கு ரீச் ஆகி சரியாக இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. இதில் மூணாவது விஷயம் என்னென்னா, நம்ம சொல்லும் போது அவங்களுடைய ப்ரெசன்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கான வேண்டிய விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறன்ற விஷயத்த மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமே பண்ணணும் தவிர அந்த நான் சொன்னால் கேட்கல, அவங்களோட ப்ரெஷர் எனக்கு புரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, என் ப்ரெஷர் தான் எனக்கு அதிகம், என்னோடய சுச்சுவேஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எப்போவுமே ஒரு அப்போனன்ட் பர்சன், அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுறீங்க, அதை அக்செப்ட் பண்ணலைன்ற போது தான் அவங்க மேலே உங்களுக்கு கோவம் வருது. அந்த கோவம் சஸ்டெயின் ஆகி வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக ஒரு பேனா எடுத்துக்கிறீங்க. அந்த பேனா எடுத்துகிட்டு நம்ம எழுத போகிறோம் எப்படியும். அந்த பேனா அட்லி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனா எடுத்து இப்படி வச்சுக்கிறீங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது உங்கள் ப்ராப்ளமாக நினச்சிக்கோங்க. அந்த பேனாவும் உங்கள் ப்ராப்ளமாக நினச்சிங்க, சின்ன விஷயந்தான். அதையே அந்த பேனாவை ஒரு 10 ஹவர்ஸ் ஹோல்ட் பண்ண முடியுமா உங்களால்? முடியாது. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பேனாவை உங்களால் ஹோல்ட் பண்ண முடியாத போது எதுக்காக அந்த கோவத்தை ஹோல்ட் பண்ணுறீங்க? ஸோ அந்த சுச்சுவேஷனுக்காக அந்த கோவத்தை நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால நீங்கள் சொல்ல வந்த கம்யூனிகேஷன்ஸை மறந்துட்டு அந்த கேப்பை க்ரியேட் பண்ணுறீங்க. யார் யாருக்குள்ள கேப் க்ரியேட்னா, ஸோ உங்களுக்கும் உங்கள் அந்த ரிலேஷன்ஸ்க்கும் மேபி அப்பா கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற பையனோ பொண்ணாக இருந்தாலும் சரி, அம்மாகிட்ட கம்யூனிகேட் பண்ணுற பையனோ பொண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை இன்பிட்வீன் ஃபேமிலி அப்பா அம்மாக்குள்ளே நடக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடக்கிற விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ இந்த கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி எது சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிற டைம்லேயும் அவங்க கேட்குற டைம்லேயும் ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறது ரீச் ஆக முடியும். ஒருவேளை நீங்கள் சொல்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, அப்போது நீங்கள் டிசைட் பண்ணணும் எந்த டைமில் சொல்லணும், எப்படி சொல்லணுன்ட்டு. ஆனால் நான் இப்படி தான் சொல்லுவேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொன்னிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் கேப் இருக்கும். ஸோ என்ன தான் நம்ம படிக்க வச்சு கஷ்டப்பட்டு கூடிய வளர்த்த பேரண்ட்ஸ்க்கு
நம்மளுடைய கேப் கொடுக்கணுமா? அது தேவைப்படாது. என்னதான் வந்து லைஃப் பார்ட்னர் கூட இருக்காங்க, சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்களா, அந்த கம்யூனிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம செய்யும் போது அந்த கேப் கம்மியாகும். இல்லை நான் என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன்னு சொன்னால் அந்த கேப் அதிகமாக வரும். ஸோ இதால் இழக்க போகிறது என்னென்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ டெம்பரவரி கம்யூனிகேஷன் ஒரு விஷயத்தை, அதாவது நீங்கள் ஆசைப்படுற விஷயமோ இல்லை வந்து நீங்கள் நினைக்கிற விஷயத்தோ நீங்கள் சொல்லும் போது அவங்க லிசன் பண்ணலைன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அந்த கோவத்தை கேரி அவுட் பண்ணி டேஸ், மந்த், சில பேர் இயரில் வச்சுருக்காங்க. அது என்ன ஆகும்னா அது பேட்டர்னாக ரிப்பீட் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து அப்பா கூட பையன் கூட சண்டை போடுற கேப் வந்து நாளைக்கு அதே தான் சொசைட்டிக்கிட்ட வரும். அதே விஷயம் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே வரும். அதே விஷயம் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் ட்ராவல் ஆகும். ஸோ அந்த பேட்டர்ன் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். மோரோவர் நீங்கள் நினைக்கிறத நடக்கணும்னா அது 2 பேருக்கும் 50-50% ரீச் ஆகணும். சொல்கிறவங்களும் சரி, கேட்குறவங்களும் சரி, அக்செப்டன்ஸ் இருந்தால் மட்டுமே பண்ணுங்கள். அப்படி அக்செப்டன்ஸ் இல்லைன்னா அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுடைய தேவை அவங்களுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிய வச்சிங்கன்னா அதை விட சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப், அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்யூனிகேஷன் இல்லை. ஸோ உங்கள் கோவத்தில் அர்த்தம் இருக்குது, உங்கள் கோவத்தில் அன்பு இருக்குது, உங்கள் கோவத்தில் பாசம் இருக்குது. ஆனால் இந்த கோவத்தில் கம்யூனிகேஷன் மட்டும்தான் இல்லை. ஸோ இனிலேருந்து பெட்டர் கம்யூனிகேஷன்ஸ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருந்தாலும் சரி, அவுட் சைட் சொசைட்டிக்குள்ளே இருந்தாலும் சரி, 1-to-1 பேசும்போது உங்களுடைய கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அவங்களும் ப்ரொசீட் பண்ணுவாங்க, நீங்களுமே ப்ரொசீட் பண்ணுங்கள். ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் வந்து கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கும். உங்கள் கோவம் வந்து அப்படி ஜாலியாக நல்லா கீழே வந்துடும். ஸோ கோவப்படுறதுனால வரைய ப்ராப்ளம்ஸை வந்து ஜஸ்ட் லைக் தட் போயிடும். ஸோ இனியோ நான் உங்கள் குட்டி பையா, சரிங்களா? இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ. வெயிட் இந்த வீடியோஸை உங்கள் கோவப்படுற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷனுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணாதீங்க. கோவமாக இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் கோவமாகும். அதனால் கோவம் இல்லாத போது அவங்களுடைய டைம் கரெக்டாக இருக்க பார்த்து ஜஸ்ட் த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டுமே ஷேர் பண்ணுங்கள். கோவமாக இருக்க ஷேர் பண்ணிவிட்டு அந்த கோவத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வளர்த்துறாதீங்க. ஸோ கோவமாக இருக்கவங்கள ஹேண்டில் பண்ணுற மெத்தடை தெரிஞ்சுக்க என்னோடய ஃப்ரீ 1 hour மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் கோவமாக இருந்தாலும் உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ஸோ இந்த ஆங்கிளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்னோட 1 hour மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். இட்ஸ் ஃப்ரீ. தேங்க்யூ.